இந்த அதர்வண மந்திரங்களை பிரயோஜனப்படுத்துகிற வழி வேதத்தில் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு நல்ல ராஜா தனக்கு விரோதியாக இருக்கிறவன் முற்றுகையிடும்போது அவனை சமாளிப்பதற்கு இந்த மந்திரங்களை ஜபித்தால் அவன் தோல்வி அடைந்து ஓடுவான் என்பதற்காக இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டன. அதில் மாரணம் இருக்குது. மாரணம்னா கொல்றது, சாவு. மோகனம் இருக்குது, மயக்கம் போட வைக்கிறது. வசியம் இருக்குது, அப்படியே நம்ம காலில் அடிமையாக விழுவான். ஸ்தம்பனம் இருக்குது, ஒரு செயலும் செய்ய முடியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போவான். இப்படி மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த மந்திரத்தை அவசியம் ஏற்படும் போது தீயவர்கள் மேல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோடு அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் இதை சொல்லி, ஐயா ஒருத்தன் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவன் உடனே அந்த பொண்ணுடைய கணவனை ஸ்தம்பன மந்திரம் சொல்லி அவனை அப்படியே அசையாக இப்படி பண்ணி அவன் கண்ணுதிலேயே அவளை தூக்கிட்டு கெடுத்துருவான். ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ மையமே உண்டு. அதனால் இந்த மந்திரங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லோரும் கற்றுக்குங்கன்னா நாடு என்னத்துக்கு ஆகுறது? இப்போது கத்தி இருக்குது, விஷம் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, இதை எல்லார் கையிலும் கொடுப்பாங்களா? ஒரு 8 வயசு குழந்தை துப்பாக்கி கொடுன்னா கொடுப்பாங்களா? இப்போ நம்ம போல் பெரிய ஆளுகளே துப்பாக்கி வாங்க முடியாது, லைசன்ஸ் வேணுமில்ல. அவன் கேள்வி 1008 கேள்வி கேட்குறான்ல. எதுக்கு துப்பாக்கி கேட்குறேன், உனக்கு எதுக்கு துப்பாக்கி? நம்ம பெரிய மனுஷன் 4 பேர்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுக்கணும். நான் இதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அது பல அதிகாரிகள்கிட்ட போய் கையெழுத்தாகி வரணும். அப்புறம் தான் நீங்கள் துப்பாக்கி வாங்க முடியும். அது மாதிரி தான் இது. விஷ பாட்டிலும் கூறிய கத்தியும் துப்பாக்கியும் எப்படி தகுதியில்லாத ஆள் கையில் கொடுக்கக்கூடாதோ, அவங்க கையில் கொடுத்தா எப்படி ஆபத்தாக முடியுமோ, அது மாதிரி தான் இந்த மந்திரங்கள், மருந்துகள், சாஸ்திரங்கள் எல்லாம்.